தமிழக அரசு கூலிப்படையினரை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் மென்பொறியாளர் சுவாதி கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் அவரது பெற்றோரை தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுவாதியின் மரணத்தை போல் தமிழகத்தில் மீண்டும் ஒரு சம்பவம் நடைபெறக்கூடாது என்று வலியுறுத்தினார். கூலிப்படையினரை தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். சுவாதி சம்பவம் ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்க வேண்டும், தொடர்கதையாக இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே 10 நாட்களுக்கு முன்னாலேயே கோடம்பாக்கத்தில் ஒரு வழக்கறிஞர் வெட்டி கொல்லப்பட்ட போது கூலிப்படைகளின் ஆதிக்கம் இருக்கிறது என்று அப்பொழுதே சொன்னேன். கூலிப்படைகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஒரே நாளில் 161 பேர் ரவுடிகள் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் ஏதாவது சம்பவம் வந்தால்தான் ரவுடிகள் தேடப்படுகிறார்களா? இதை போல சம்பவங்கள் இனிமேல் நடைபெறக்கூடாது. இரும்பு கரம் கொண்டு தமிழக அரசு கூலிப்படையை ஒடுக்க வேண்டும். கூலிப்படை மட்டுமல்ல, எந்தவித குற்றமும் தமிழகத்தில் நடைபெறக்கூடாது. இத்தகைய அப்பாவி உயிர்கள் பறிபோகக்கூடாது.